Russia's Sarmat missile test recently ended in failure. What went wrong? கொஞ்ச நாட்களாக இன்டர்நெட் முழுக்க ரொம்பவே பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட சர்மாட் ஏவுகணை சோதனை ஃபெயிலியர் ஆனது தான். ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த RS-28 சார்மாட் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட ஏவுகணை, அண்ட் இந்த ஃபெயிலியர் எதனால் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, இது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், RS-28 சார்மாட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சைலோ பேஸ்ட் ஏவுகணை. மிசைல் சைலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பூமிக்கடியில் தோண்டி அதுக்குள்ளே ஏவுகணையை பொருத்தி மேலே ஒரு கதவை வச்சு பத்திரமா மூடி வச்சு தேவைப்படுறப்ப அந்த பூமிக்கடியிலேருந்தே நம்ம அந்த ஏவுகணையை லான்ச் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சைலோ பேஸ்டு மிசைல் சிஸ்டம். இப்போ ஐசிபிஎம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையவே வகைகள் இருக்குது. ஒரு ஐசிபிஎம்மை நம்ம ட்ரக்குக்கு பின்னாடி வச்சு லான்ச் பண்ண முடியும். இந்த ட்ரக்கை நம்ம எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் நிறுத்தி லான்ச் பண்ண முடியும். இது 24 மணி நேரமும் ஒரே நேரத்தில் நிற்காது, போய்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரயில் பேஸ்டு லான்ச் சிஸ்டம்லாம் இருக்குது. இதை ரஷ்யாவும் பயன்படுத்தியிருக்காங்க, அமெரிக்காவும் பயன்படுத்தியிருக்காங்க. சி பேஸ்டு லான்ச் சிஸ்டம் இருக்குது. கடலில் ஒரு கப்பலில் இருந்து ஒரு ஐசிபிஎம்மை நம்மளால் லான்ச் பண்ண முடியும். இந்தியா பண்ண மாதிரி, இந்தியா கிட்ட அந்த மாதிரி 2 கப்பல் இருந்துச்சு. 2 கப்பல்லையும் தலா ஒரு ஐசிபிஎம்னு சொல்லி நம்மளால் பொருத்தி லான்ச் பண்ண முடியும். அதுக்கடுத்து இருக்கிறது தான் சம்மரின் பேஸ்டு ஐசிபிஎம். தண்ணிக்கடியில் இருக்கக்கூடிய சம்மரின்லேருந்து தண்ணிக்கடியிலேருந்தே லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் சம்மரின் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம். இப்போது RS-28 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சைலோ பேஸ்டு சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஒரே இடத்துல தான் இருக்கும். ரஷ்யாவோட மிக பரந்த நிலப்பரப்பின் காரணமாக அவங்களால இந்த சைலோ பேஸ்டு சிஸ்டமை ஈஸியாக சேட்டலைட் கண்ணில் படாமல் மறைச்சு வைக்க முடியும். சைலோ பேஸ்டு சிஸ்டமில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைஸ் மற்றும் எடை தான். பூமிக்கடியில் நம்ம புதைச்சி வச்சு லான்ச் பண்ணுறதுனால இந்த ஏவுகணையை எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்மளால் கட்டி கொண்டு போக முடியும். ப்ரொவைடர் நம்மளால் இந்த ஏவுகணையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சால் போதும். மித்தபடி ஒரு சம்மரின்குள்ளே நம்ம பொறுத்துறோம் அப்படின்னா சம்மரினோட சைஸை கருத்தில் கொண்டு இந்த ஏவுகணையை சின்னதாக உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ட்ரக்குக்கு பின்னாடி மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரக்கோட சைஸை கருத்தில் கொண்டு இந்த ஏவுகணையை சின்னதாக உருவாக்குற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கண்ணா பின்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஏவுகணையை உருவாக்கிற முடியும். அதனால தான் இந்த RS-28 சார்மாட் அப்படின்ற ஏவுகணையோட எடை 200 டன். இதை நம்மளோட அக்னியோட கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட அக்னி அண்டர் 50 டன்னு தான். பட் சார்மாட் 200 டன். இப்போ இந்த 200 டன் ஏவுகணையோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் ட்ராவல் பண்ண முடியும். 10க்கும் மேற்பட்ட MIRV வார்ஹெட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ். பொதுவாக இந்த ஏவுகணையில் பொருத்தப்படுற வார்ஹெட் எல்லாமே தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட் தான். டாக்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெர்மோ நியூக்ளியர்னு ஒன்று இருக்குது. டாக்டிக்கல் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இராணுவ நிலைகள் அழிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. தெர்மோ நியூக்ளியர் அப்படின்றது ஒரு நாட்டை டோட்டலாக வரைபடத்துலேருந்து அழிக்கணும், அந்த நாடு திருப்பி எந்திரிச்சே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன். இது காமனாக ஒரு மிகப்பெரிய சிட்டியவே தரமட்டமாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட ஆயுதங்கள் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை மட்டும்தான் இந்த RS-28ல் ரஷ்யா பொருத்தி வைப்பாங்க. இப்போது இந்த ஏவுகணையை முதல் முறையாக சோதிச்சு 2018 வருஷத்தப்போ புட்டின் அவர்கள் ஒரு அறிவிப்பு மேற்கு நாடுகளுக்கு கொடுக்குறாரு. உலகத்தில் யாருக்கிட்டே இல்லாத ஒரு கேப்பபிலிட்டி தான் இந்த சார்மாட்டோட கேப்பபிலிட்டி. இதன் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தீங்கனாலும் அதை எங்களால் பெனிட்ரேட் பண்ணி உங்களை அழிக்க முடியும். அதனால் ரஷ்யா கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி 2018 வருஷம் இந்த ஏவுகணை சோதனை வெற்றியோட அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். இப்போ 18க்கு அப்புறமா பல தடவை இந்த சார்மாத்தை சோதித்து பார்த்துருக்காங்க. அதில் சமீபத்தில் சோதித்த 2 தடவையும் இந்த சார்மாட் ஏவுகணை ஃபெயிலியாக இருக்குது. இப்போது இந்த உக்ரைன் போரில் நீங்கள் ஒன்றிச்சு கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லாவே புரியும். ரஷ்யா இந்த மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு பண்ணக்கூடிய உதவிகளை தடுத்து நிறுத்துகிற விதமாகவும் ஒரு அளவுக்கு மேலே உக்ரைனுக்கு உதவி பண்ணிடக்கூடாது அப்படின்றத அவங்க மையப்படுத்தியும் என்ன பண்ணுவாங்கன்னா நியூக்ளியர் மிரட்டல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அதாவது ரஷ்யாவோட அணு ஆயுதங்களை தேவைப்படுறப்ப சோதித்து பார்ப்பாங்க. நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டிலாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே அந்த அணு ஆயுதங்களை ஏந்தி போகக்கூடிய அந்த வாகனங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேன் கிடையாது. ஸோ ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, ஐசிபிஎம்ஸை சோதித்து பார்ப்பாங்க, நீர்மூழ்கி கப்பலிருந்து லான்ச் பண்ணக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்படியே ஒரு சில முக்கியமான நகர்வுகள், ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் உக்ரைனுக்கு பைடன் அவர்கள் போயிருப்பார். அப்போ பைடன் உக்ரைனில் இருக்கிறப்பயே இந்த RS-28 சார்மாட்டை ரஷ்யா சோதித்து பார்த்துருக்காங்க.
அந்த சோதனையின் மூலமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்ககிட்ட இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது, இந்த ஆயுதங்களெல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் எல்லை மீறி போனீங்கன்னான்றது தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனால் அப்படி பைடன் இருந்த சமயத்தில் சோதித்து பார்த்து அந்த RS-28ன்றது ஃபெயில் ஆகிருக்கு. இந்த ஃபெயிலியரை CIA எப்படி சொல்கிறாங்க அண்ட் அமெரிக்கா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே புட்டின் இந்த சோதனை வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் அதை பற்றி பேசுவார். பட் இந்த தடவை எதுவுமே பேசலைன்றப்ப அது நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை உணர்த்துது, இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு. இதை தாண்டி சேட்டலைட் இமேஜஸோ இல்லை அந்த சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸையோ கொடுக்கவில்லை அமெரிக்கா. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி RS-28 ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போது மறுபடியும் ரொம்ப ரீசண்டாக ஒரு சேட்டலைட் இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சேட்டலைட் இமேஜ் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்களை சோதிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த பற்றின சேட்டலைட் இமேஜ். இந்த சேட்டலைட் இமேஜ் ரொம்பவே கிளியராக இருக்கும். இதை நீங்கள் ட்விட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லி தெளிவாக போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்க்கக்கூடியது சைலோ முற்றிலும் நொறுங்கி கிடக்கிறதும் அண்ட் அந்த சைலோவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே இருக்கிற காடுகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இப்போது இந்த ராக்கெட்டு எப்படி வெடிச்சிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சினாரியோக்குள்ளே போகிறப்ப 2 விதமான தியரி இருக்குது. இந்த ராக்கெட் ஒரு லிக்விட் ஃபியூயல்டு ராக்கெட். லிக்விட் ஃபியூயல்டு அப்படின்றப்ப நம்ம அந்த ராக்கெட்டில் எரிபொருளை நிரப்புறப்ப ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த அந்த சமயத்தில் இது வெடிச்சிருக்கலாம், சைலோக்குள்ளே இருக்கிறப்பே வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி போகுது. இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த ராக்கெட் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் வெடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2ஆவதாக போட்ட அந்த சேட்டலைட் இமேஜில் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடம் கருகி இருக்கும். கருகின இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஃபாரஸ்ட்டில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நெருப்பு எரியறதுனால தான் அந்த புகை வருது இல்லையா? ஸோ இங்கேருந்து லான்ச் ஆன ஏவுகணை கொஞ்சம் தூரம் வானத்தில் போனதுக்கப்புறமா தான் அங்கே வெடித்து செதறி அங்கேருந்து அந்த ஃபியூயல் மற்றும் அந்த உதிரி பாகங்கள் விழுந்து பக்கத்தில் இருக்கிற காட்டில் தீ பிடிச்சிருக்கு. சைலோவில் மட்டுமே அது வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா சைலோவுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் தானே தீ பிடிச்சிருக்கணும், சைலோ விட்டு தள்ளி இருக்கிற மரங்கள் ஏன் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி, 2ஆவதாக அந்த ஏவுகணை மேலே லான்ச் ஆன உடனே அது வெடிச்சு செதறி இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கருத்துக்களாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது ரெண்டுமே தியரிஸ் தான். இந்த 2 தியரியை பற்றி ரஷ்யா இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனையும் கொடுக்கல. ரஷ்யாவாக வந்து இந்த ஏவுகணை எப்படி ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி அறிக்கை கொடுக்காத வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தியரிஸ் மட்டும்தான் இமேஜஸை வைத்து சொல்ல முடியும். ஓகே, இப்போ ரஷ்யாவோட அந்த ஏவுகணை ஃபெயிலியர் ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற கான்வர்சேஷனுக்குள்ளே வருவோம். ஒரு ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை நம்ம ஒரு தடவை சோதித்து பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு அக்னி ஏவுகணையோட சோதனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 19, 2012 வருஷத்துலேருந்து அக்டோபர் 27, 2021 வருஷம் வரைக்கும் மட்டுமே செப்டம்பர் 15, 2013, ஜனவரி 31, 2015, டிசம்பர் 26, 2016, ஜனவரி 18, 2018, ஜூன் 3, 2018, டிசம்பர் 10, 2018ன்னு சொல்லி இத்தனை தடவை நம்ம சோதித்து பார்த்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நம்ம MIRV கேப்பபிளையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் 2022 வருஷம் இந்த ஏவுகணையோட ரேஞ்சை 8000 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியும் சோதித்து பார்த்துருக்கோம். இத்தனை தடவை நம்ம சோதித்து பார்த்ததில் இது வரைக்கும் ஒரு தடவையாச்சும் இந்த ஏவுகணை ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த தடவையும் இந்த ஏவுகணை ஃபெயில் ஆனதில்லை. ஆனால் இதுக்கு மாற அக்னி 3, அக்னி 2லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தடவை அந்த ஏவுகணைகள் ஃபெயில் ஆகிருக்கு. ஒரு ஏவுகணை ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த டைமில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தானே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக அந்த கண்ட்ரியால் ஏவுகணையை உருவாக்கவே முடியாது, அந்த ஏவுகணையை உருவாக்குறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்லாம் ஆயிடாது. பட் அந்த டைமில் இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அந்த ஏவுகணை சோதனைன்றது கொஞ்சம் கெட்ட விஷயமாக கருதப்படும். இப்போ ரஷ்யாவோட நிலைமையை நம்ம பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும். ரஷ்யா இப்போ உக்ரைனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் போய் இந்த ஏவுகணை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே மேற்கு நாடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏவுகணை சோதனையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராபகேண்டா பரப்புறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது ரஷ்யா ஆயுதங்களே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் தான் இது ஒரு மிகப்பெரிய பாதகமாக ரஷ்யாவுக்கு இருக்குமே தவிர மித்தபடி இது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படாது. ஏவுகணைகள் லட்சக்கணக்கான பாகங்களை கொண்டது, அதனால் அது ஃபெயில் ஆகுதுன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஏன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி யூகேவோட அணு ஆயுதம் ஏவிக்கொண்டு போகும் சம்மரின்லேருந்து ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணாங்க, அது கூட ஃபெயில் ஆச்சு இல்லையா? 30 ஜனவரி 2024 அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் யுனைடெட் கிங்டம் ஒரு செய்தி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த செய்தியில் ஒரு அனாமலை அக்கறாயிருக்கு. இந்த அனாமலையால் HMS வேங்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட அணு ஆயுதங்களை ஏவி கொண்டு போகக்கூடிய நியூக்ளியர் சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணப்பட்ட அந்த ட்ரைடன்ட் ஏவுகணை ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரைடன்ட் ஏவுகணை இப்போ மட்டும் ஃபெயில் ஆகலை, இதுக்கு முன்னாடி இன்னொரு தடவையும் ஃபெயில் ஆச்சு. ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது UK உருவாக்கின ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது, இது அமெரிக்கா உருவாக்கின ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம். UK இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில்
ட்ரைடன்ட் ஃபெயில் ஆகிருக்கு, அதுவும் 2 தடவை கன்சிக்யூட்டிவாக ஃபெயில் ஆகிருக்கு. இப்போ ரஷ்யா எப்படி ஃபெயில் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ட்ரைடன்ட்டும் ஃபெயில் ஆகிருக்கு. அப்போ நம்ம ட்ரைடண்ட்டை எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் ஏதோ ஃபெயிலியர் நடந்திருக்குன்றப்போ ஒரு டெக்னிக்கல் மேல் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இவங்களுக்கு வந்தால் அனாமலி, அவங்களுக்கு வந்தால் டோட்டலாக அவங்களோட ஆயுதங்களே பயன்பாட்டுக்கு தேராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா? இதுதான் வெஸ்டர்ன் ஹிப்பாக்ரஸி. இப்போது இந்த இடத்துல உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிட்றேன். ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது லட்சக்கணக்கான பாகங்களை கொண்டது. அதை நீங்கள் சோதித்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ்ன்றது இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு தடவை ஃபெயில் ஆகுது, 2 தடவை ஃபெயில் ஆகுதுன்றதை மட்டுமே வச்சுட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஏவுகணை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதித்து அதை மறைச்சு இந்த ஆயுதங்கள் பயன்பாட்டுக்கே லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதெல்லாம் தெரியாமல் அவங்க சொல்லலை, இதெல்லாமே அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் அவங்க விளாடுறாங்க. நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.